நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே, ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ. அழகினை வடித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க குடித்தேன். போடா அந்த பக்கம். ஏற்கனவே ஃபுல்லா குடிச்சிட்டு வர வழியெல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு மேல அமுதத்தை குடிச்சிட்டு அணைக்க போறாராம். அடுத்த முன்னாடி எப்படி அலையிறான் பாரு. என்ன மந்தியாரு ஏறுமா நீ சாக போடுங்க சார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அண்ணா, காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை ராணியை வைத்து ஓட்ட ஆரம்பித்தீர்கள். உடம்புக்கு என்ன ஆகுது? அமைச்சரே, அவன் ஊர்ல அடுத்த முன்னாடி வச்சு ஓட்டின்னு இருக்கா. நான் கட்டின என் பொண்ணாட்டி வச்சு ஓட்டுறது நீங்க தப்பா பேசுறீங்க. ஐயோ, நான் அதை சொல்லவில்லை. நாயர்கடையில் சிங்கிள் டீ சாப்பிட்டு விட்டு நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுவோமே, அதற்கு பிறகு ராணியை நீங்கள் ஓட்டினால் என்ன, ஓட்டாவிட்டால் எனக்கு என்ன? யோ அமைச்சரே, நான் சைக்கிள் ஓட்டும் போது அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அந்த பாட்டு போட சொன்னேன். எவனோ கேசட்டை மாத்தி ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் போட்டிருக்கான். இந்த பாட்டுக்கு என்னால சரியா டான்ஸ் மூவ்மெண்ட்டே பண்ண முடியல. இந்த குழப்பத்துக்கெல்லாம் எவன்டா காரணம்? வாடா, நீயே காரணமா, நீயே காரணமா, எடுத்து போடா. மன்னா, அவன் இல்லை, அவனை விடுங்கள். அப்ப நீங்களா? நான் இல்லை மன்னா. நான் தான் மன்னா. அன்பேவா படத்துல எம்ஜிஆர் ரிச்சா ஓட்டி பாட்டு பாடினாரு, நீங்களும் ரிச்சா ஓட்டி பாடினீங்க. ரெண்டும் மேட்சிங்கா இருக்கணும்ட்டு நான் தான் போட்டேன். இப்ப என்னப்பா பாத்தியா அமைச்சரே, சாணி முயற்சின்னு வந்து அதை வேற பெருமையா கால் மேல கால் போட்டு காட்டுறான். பெரிய காஸ்டியூம் டிசைனரு மேட்சிங்கை பத்தி பேசுறாரு. காசு சீட்டை கிழிச்சு சொக்கா போட்டுன்னு சுத்துறா. எந்த அறிவு கட்டனா இவன் இந்த அரண்மனை சேர்த்தது அமைச்சரே? தாங்கள் தான் மன்னா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் மன்னா. ராங் நம்பர்ரா. மன்னா சொல்றத கேளுங்க. மேட்சிங்க பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்ல. அவனோட 30 வயசு மூத்த பொண்ணை லவ் பண்ணி கொஞ்சம் கூட ஈவரக்க இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த நாய். நீ மூடுறா. உங்க அத்தை தானே அது. 60 வயசு ஆயும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்த. காட்டு மிராண்டா இருந்தாலும் பரவாயில்லன்னா அவனை கட்டிச்சு. இப்போ வந்து சட்டம் பேசுறியா? மன்னா, இவர்கள் பிரச்சனையா முக்கியம், நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுவோம். மன்னா, என்ன உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சா? போடி, போய் 4 மாசம் இருந்துட்டு வா. போ போ போ. என்னத்துக்கு? நான் அப்படி போனோன்னா வேற எவ்வளவு கூட்டு வந்து இங்க உட்கார வைக்கதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வரும் வழியில் எனக்கு பாதாம் கீர் வாங்கி தருவதாக கூறினீர்கள் அல்லவா, அதை ஞாபகப்படுத்துவதற்காக. கள்ளி மறந்துட்டு இருப்பேன்னு பார்த்தேன். கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறேன். தளபதி, நீ சென்று இந்த பித்தளை தூக்கல 1 2 3 4 5 பேருக்கு 5 ரூபாய்க்கு பாதாம் கீர் வாங்கிட்டு வர வழியில மூசா கடையில சூடா தித்திப்பு போண்டா போடுவான், அதை வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் மறக்காம இந்த புதினா சட்னி வாங்கிடுவா, மகாராணிக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னா, உமது சொல்லில் குற்றம் இருக்கிறது. என்ன காந்தாரா, போண்டா பேரை மாத்தி சொல்லிட்டனா? அது இல்ல மன்னா, மூசா கல்ல 4 மணிக்கு தான் தித்தி போண்டா கிடைக்கும், 11 மணிக்கு மாரடிப்பு கட்சியில தான் கிடைக்கும். திகிரியா திகிரியா திகிரியா. உட்கார். மன்னா, எந்த நாட்டுக்காரன் நம் நாட்டை உளவு பார்க்கிறான்? வெளிநாட்டின் சதி என்ன? இதையெல்லாம் உளவு பார்க்கத்தான் இவரை ஒற்றர் படை தளபதியாக போட்டோம். அதை விட்டு விட்டு எந்தெந்த கடையில் என்னென்ன போடுகிறான் என்று உளவு பார்த்திருக்கிறார். யோ தளபதி, வாயை போந்து வேடிக்கை பாக்குற. போய் மாரடிப்பு கட்சியில வாங்கிடுவா. ஒரு காபரா இருக்குது. மன்னா, எனக்கு தளபதி போஸ்டிங் கொடுத்து விட்டு டீ கடைக்கும் டெய்லர் கடைக்கும் அனுப்புறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. தெருவுல நடந்து போனா கறி கடைக்காரன் வந்து இந்த கத்தி சும்மா தானே இருக்குது, குடு ஆர்டர் தரேன் கேக்குறான். இவன் அழுதுட்டே கிடப்பான்.
இவனை விட்டுடுங்க. மன்னா, எனக்கு இந்த அரண்மனை மிகவும் போர் அடித்து விட்டது. பார்த்த மூஞ்சியை எத்தனை தடவை பார்த்து கொண்டிருப்பது. அப்போ தளபதி குரங்கு வேஷமோ இந்த உட்காந்துருக்கான காந்தார அவனுக்கு காட்டு பண்ணி வேஷமும் போட்டு வர சொல்றேன், பார்த்து கை கொட்டி சிரி. இதற்கு எதற்கு இவர்களுக்கு வேஷம் போடுவது? பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், கோடை விடுமுறை வருகிறது. நாம் எல்லோரும் எங்காவது டூர் சென்று விட்டு வருவோமா? ஆமா, இப்பதான் எல்லாரும் 10ஆம் கிளாஸ் பரீட்சை முடிச்ச ஸ்கூல் பசங்க கோடை விடுமுறைக்கு ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போயிட்டு வரலாம். எனக்கு கூட எங்கேயாவது போன தோணுது மகாராணி, ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல. இன்னமா நான் முட்டாள்தனமா பேசிக்கிறீங்க. நாக்காளி பின்னால போயிட்டு வர வேண்டியதானே. பாத்தீங்களா மன்னா, காசு வாங்காம உங்களை உள்ள விட்டான்றதுக்காக கட்டின கழிப்பிட வாசல்ல டோக்கன் குத்தவன தளபதி ஆக்குனீங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? டேய் நீ மூடுறா. அவனாவது கட்டண கழிப்பிடத்துல டோன் கொடுத்திருந்தான், நீ இந்த டபுளால தண்ணி மோண்டு கொடுத்திருந்தவன். உன்னை நான் தளபதி ஆக்கலையா? சவுண்டு கொடுக்குற விஷயத்துக்கு வாடா. சரி வருகிறேன் மன்னா. மன்னா, டூர் செல்வதா இருந்தால் 30 நாளும் டென்ஷனே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் வள்ளுவர் கோட்டத்துக்கு உள்ளே சென்று விடுவதுதான் சாலச் சிறந்தது. வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் இல்லை, அவர் கன்னியாகுமரி சென்று விட்டார். அப்படி என்றால் ஆந்திராவில் பெத்தவரம் சென்று விடலாமே. பெத்தாவரத்தில் சுற்றி பார்க்க அப்படி என்ன இருக்கிறது? சுற்றி பார்க்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, பலான பிகருங்களா நிறைய இருக்கு. அமைச்சரே, அவனை செருப்பாலே அடி. அந்த மாதிரி இடத்துக்கு மகாராணி கூட்டிட்டு போனா பாக்குறவங்க என்ன மகாராஜான்னு கூப்பிடுவாங்களா இல்ல மாமான்னு கூப்பிடுவாங்களா? சரியாக சொன்னீர்கள் மாமா. மன்னா, என்ன மன்னா, இவன் தான் குழந்தைத்தனமாக பேசுகிறான்டா. நீங்களும் விளையாடு கொண்டு இருக்கிறீர்களே. அரண்மனையை விட்டு விட்டு நாம் எப்படி செல்ல முடியும்? யானைப்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, இதையெல்லாம் எங்கு விட்டு விட்டு செல்வது? உனக்கு கூட தான் படை இருக்கிறது, சொரிந்து விட்டு சும்மா இல்லை மன்னா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. ஏன் குதிரை யானையெல்லாம் அடிச்சு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு போயிடலான்றியா? அது இல்லை மன்னா, குதிரை படையை கிண்டி ரேஸில் வாடகைக்கு விட்டு விடலாம். அப்புறம் யானை படையை முதுமலையில் விட்டு விடலாம். அப்ப மகாராணி எங்க விட போறீங்க? கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு விட்டுட்டு போறேன். வந்ததுல இருந்து நாட்டை பத்தி பேசுறானா அவன். மகாராணி இழுத்து பேசுறான். இவனுக்கு மொழியே சரியில்லை. வா நம்ம வீட்டுக்கு போலாம். இதோட கூடாதெல்லாம் கலையிட்டோம், பேந்து போங்கடா. அமைச்சரே, இப்போதெல்லாம் எனக்கு திடீர் என்று சந்தேகம் வருகிறது. என்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அறிவுஜீவி அழைத்து வர சொன்னேனே, அழைத்து வந்திருக்கிறீர்களா? அழைத்து வந்திருக்கிறேன் மன்னா. அறிவுஜீவி அப்பாட்டக்கரை. அப்பாட்டக்கர் அப்பாட்டக்கர் அப்பாட்டக்கர். வணக்கம் அண்ணா. உட்காரடே உட்காரு. நல்ல மரியாதை. இவரிடம் என்ன சந்தேகம் வேண்டுமானாலும் கேட்கலாம். மன்னா, மகாராணியின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா என்று கேட்டு சொல்லுங்கள். அப்படி மகாராணி கூந்தலுக்கு இயற்கையாவே மனம் இருந்தா பக்கத்துல உட்காந்துட்டு நாள் முழுக்க கூந்தலை மோந்து பார்த்துட்டு இருக்க போறியா? இவன் இருக்கிறான்னு சொல்லிதான் மகாராணி வீட்டை விட்டு வந்தேன். நாட்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் இவனை கூட்டின்னு வந்தா மகாராணி முடிய பத்தி கேட்கறான் பார். அறிவுஜீவி அப்பாட்டக்கர் அவர்களே, நாட்டில் மழை பொழிய மாட்டேன் என்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே. மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் வானத்தில் புகை மண்டலத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் சுருட்டு பிடிக்க சொல்லி மேல் நோக்கி குப்பு குப்பு என்று விட வேண்டும். அப்போதுதான் கப்பு கப்பு என்று மழை வரும். அப்பா டக்கரே, அதை விட நாட்டுல இருக்க குடிசை வீட்டுல கொளுத்தி விட்டா நிறைய போக மேல குப்பு குப்புன்னு போய் கப்பு கப்புன்னு மழை வருமே. அபாரம் ஐயா, அற்புதம் ஐயா. மழை பிரச்சனை தீர்ந்தது. அப்பாட்டக்கர் அவர்களே, மன்னருக்கு நீண்டனாக ஒரு சந்தேகம். கடவுள் எங்கே இருக்கிறார்? விளக்கம் சொல்ல முடியுமா? மன்னரே, நீங்கள் அப்பளம் சாப்பிட்டது உண்டா? அப்பளம் என்ன, பிஜேபியில் 100 ரூபாய் கொடுத்தால் பெரிய தோசை தருவார்களே, அதையே சாப்பிட்டு இருக்கிறார். அதுக்கு பில்லு கூட நான் தான் கொடுத்தேன். டேய், இப்ப அதெல்லாம் அவர் கேட்டாரா? இதுக்குதான் நீ எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட கூடாதுன்றது. யோ, அப்பளம் எதுக்கு ஞாபகப்படுத்தின்னு இருக்க? மன்னரே, கடவுள் எங்க இருக்கிறார்? இதுதானே உங்கள் கேள்வி. நாம் அப்பளம் சாப்பிடும் பொழுது கருக்கு முறுக்கு என்று சத்தம் வருகிறது. அது வாயிலிருந்து வருகிறதா இல்லை அப்பளத்திலிருந்து வருகிறதா? எங்கிருந்து வருகிறது? இப்ப என் வாயிலிருந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் வருது. சபையா இருக்குதுன்னு பாக்குறேன், நீ பேசி முடி. அதுபோல்தான் அங்கும் இருப்பார் இங்கும் இருப்பார், இங்குதான் இருப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அருமை, அற்புதம். இதுவரை கேட்டறியாத விளக்கம். யோ அமைச்சரே, உங்க சொந்தக்கார பையனா? ஆமாம் அண்ணா. எப்படி தெரியும்? தெரியுது. இன்னும் நிறைய கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டான். கடைசியா என் கத்திக்கு வேலை இருக்குது. மன்னரின் இன்னொரு சந்தேகம், கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? மன்னரே, நீங்கள் ஒரு கொட்டாய் விட முடியுமா? கொஞ்சம் கிட்ட வாடா, கழுத்தா மாட்டில ஒண்ணு விடுறேன். அரண்மனை உள்ள வந்துட்டு கொட்டாய் விட முடியுமா, அது விட முடியுமா, இது விட முடியுமான்றா. விலகத்தை சொல்றா. மன்னா, இந்த கேலி கிண்டலாம் வேண்டாம். நாம் கொட்டாய் விடும் பொழுது அந்த கொட்டாவி எந்த திசையை நோக்கி போகிறது சரியாக சொல்ல முடியுமா? அதுபோல்தான் கடவுள் இந்த திசையில் இருக்கிறார் என்று சரியாக சொல்ல முடியாது. எங்கு வேண்டுமானாலும் இருப்பார். அற்புதம், அருமை. இதுவரை கேட்டறியாத விளக்கம். இந்த சிறிய வயதில் இத்தனை பெரிய ஞானமா? என்னது சின்ன வயசா? பழுத்த பணம் இருக்கான். இவனுக்கே 10-15 குழந்தைங்க, 20-30 பேரம் பேத்தி இருக்கும் போல. ஆமா, எவ்வளவு பேசுனீங்க ஒரு கேள்விக்கு? 5000 பொற்காசுகள். மன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்கிறேனே. டேய் தளபதி, நல்ல கேள்வியா கேள்றா. ஒரு கேள்விக்கு 5000 பொற்காசா? அம்பாசிடர் பல்லவர டபுள் டீலக்ஸ் ரூம் போட்டா கூட இவ்வளவு காசு செலவாகுது. பார்த்து கேளு. அப்பாட்டக்கர் அவர்களே, கடவுள் எங்கு இருக்கிறார், எந்த திசையில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். மன்னருக்கு இன்னொரு சந்தேகம்.
கரிஷ்மா கபூர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தேங்காய் சட்டினை அரைத்த பிறகு தேங்காய் எங்க இருக்கிறது, உடைச்ச கடலை எங்க இருக்கின்றது சரியாக சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல்தான் கரிஷ்மா கபூர் இங்குதான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எங்கு வேண்டாலும் எப்படி வேணாலும் இருப்பார்கள். டேய் குடிமி தலையா, என்னடா விளக்கு வைக்குது? கரிஷ்மா கபூரை பத்தி கேட்டா தேங்காய் சட்னி சொல்றான், ராணி முகர்ஜி பத்தி கேட்டா புதினா சட்னி பத்தி சொல்லுவானா? இதெல்லாம் விளக்கமாடா? மன்னா, என்னை அழைத்து வந்து அவமானப்படுத்துகிறீர்கள். இதற்கு தண்டனையாக நீங்கள் 10,000 பொற்காசுகளை தர வேண்டும். ஆமாம் அண்ணா, கொடுத்துதான் ஆக வேண்டும். அதுதான் நம் அரசவைக்கு கௌரவம். ஆமா, கொடுத்துலாம் 10,000 பொற்காசு. யோ அமைச்சரே, உங்க அக்கா பையன் அரலூசா சுத்துறான்னு சொன்னேன், அவனுக்கு வேஷம் போட்டு கூட்டின்னு வந்து 5,000 பொற்காசு 10,000 பொற்காசு நான் கேட்கறேன். இவன் என்ன விளக்கம் சொன்னான்? கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா அப்பளம் சாப்பிட்டது, ஆப்பம் சுட்டது, அதிர்ஷ்டம் சாப்பிட்டதெல்லாம் சொல்றான். இங்க ஒரு புடுங்கி நீ பண்ண, இங்க வாப்பா, அவனை கூட்டின்னு போய் அரண்மனைக்கு பின்னாடி இருக்க வேஸ்ட் புல்லெல்லாம் புடுங்க வை, கூட நின்று பாத்துக்கோ. இதான் அவனுக்கு சரியான தண்டனை. மன்னா, நாம் என்ன செய்வது? நாம என்ன போருக்கு போக போறோமா இல்ல நாட்டை பத்தி பேச போறோமா? வேற எங்காவது போய் புடுங்குவோம். Sabah.